இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸும் மாத்தி மாத்தி சொல்லிப்பாங்கன்னா கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த அழகா வந்து நான் வந்துருக்கேன். இதுல இருந்து கேமரா பொறுப்பு உனக்கு. இப்படி பேசிட்டே ஓடுறீ. ஓகே, இப்போ நம்ம எஸ்ஆர்எம் வந்துட்டோம். இங்க என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா நிறைய வேரியஸ் ஃபிளாக்ஸ் வச்சிருக்காங்க. And this is a great SRM. Oh, madam. So SRM பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனிஷாக வச்சுருப்பாங்க. என்விரான்மெண்டல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லணும்னா சூப்பராக இருக்கும். கிளைமேட் வேறு எனக்கு சூப்பராக இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7:30 ஆகுது. எங்களோட காலேஜ் டைமிங் மார்னிங் 8 to 4 o'clock. அந்த சைடு போனால் ஐடி டெக் பார்க் வரும். பட் நாங்கள் வந்து இப்போ மெடிக்கலை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இங்கேருந்து உங்களுக்கு ஷட்டில் பஸ்ஸும் அவைலபிளாக இருக்குது பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. அப்படி இல்லைன்னா ஆர்ச்சிலேருந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் சின்ன ஷட்டில் விடுவாங்க. அதுலேருந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துடலாம். இதுதான் ஜாவா கேன்டீன். இப்போ மூடி இருக்கு, பட் அதை நாங்கள் தனியாக ஒரு வீடியோவில் போடுறோம். ஒன் ஆஃப் தி பிக் கேன்டீன். இங்கே கிடைக்காத ஃபுட் ஐட்டம்ஸே இருக்காது. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் தெரியும். அது பக்கத்துலேயே தான் குளோபலும் இருக்கு. இது வந்து ஐடி பார்க் ஏதோ கட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதையும் தனியாக ஒரு வீடியோவில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுவோம். அண்ட் இதுதான் எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல். எஸ்ஆர்எம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம். அந்த சைடு வந்து குளோபல் இருக்கும். இப்போ வந்து நம்ம காலேஜை பார்க்க போகிறோம். நாங்கள் வந்தாச்சு. ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். குட் மார்னிங். ஸோ இப்போ வந்து நம்ம எஸ்ஆர்எம் காலேஜை வந்து சுற்றி காட்ட போகிறோம். அதில் மெயினாக வந்து நாங்கள் காட்ட போகிறது ஃபிசியோதெரப்பி டிபார்ட்மெண்ட். பிகாஸ் வி ஆர் ஃபிசியோதெரபிஸ்ட் இல்லை. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் அ வீடியோ. இது வரைக்கும் நீங்கள் உள்ளே வந்ததை பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் காலேஜ் உள்ளே இருக்கிறத பார்க்க போகிறீங்க. இவங்க தான் மிஸ் விருத்திகா. ப்ரௌட்லி டு இன்ட்ரோ. Yeah, she is a very good actor and நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் பற்றி எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இப்போதைக்கு எங்கள் காலேஜில் இருக்க ஒரு சின்ன கேன்டீன் எம்சி, தட் இஸ் மெடிக்கல் கேன்டீன் போட்டு விருந்து வைக்கிறாங்க. ஆமாம். ஸோ நாங்கள் உள்ளே போய் காட்டுறோம். ஸோ இதான் எஸ்ஆர்எம் காலேஜ், மெடிக்கல் காலேஜ். நாங்கள் எதையுமே கட் பண்ண மாட்டோம். எங்களை நம்புகிற யூடியூபர்ஸ்க்கு வந்து நாங்கள் உண்மையாக இருப்போம். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. அது வந்து ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல். இங்கே வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. என்ட்ரன்ஸ் இது தான். ஸோ என்டர் ஆன பிறக்கே ஒரு சரஸ்வதி சாமி சிலை வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து லாபி. இங்கே வந்து கிரேட் அச்சீவர்ஸ் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம இங்கே என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாமா? இதிலே இருக்குது, நீங்களே படிச்சுக்கோங்க. இதை படிக்கிற அளவுக்கு எங்களுக்கு பொறுமை இல்லை. 4th ஃப்ளோரில் காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி இருக்குது. இப்போ நம்ம இங்கே போகலாமா? 1st ஃப்ளோர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனாட்டமி. மேலே வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்யூனிட்டி மெடிசன். எல்லாமே இருக்குங்க எஸ்ஆர்எம்ல. எஸ்ஆர்எம்ல இல்லைன்னு சொல்ல ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் அறிவு இருந்தால் போதும், எஸ்ஆர்எம் வந்துடலாம். நீ எப்படி வந்த? சரி, என் ஃப்ரெண்டு கொஞ்சம் உண்மையெல்லாம் பேசுவாங்க, கண்டுக்காதீங்க. அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அதுதான் அனாட்டமி செஷன் லேப். இங்கே தான் வந்து லிஃப்ட் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபிசியோதெரப்பி வரதா இருந்தால் நேராக வந்து
லிஃப்ட் அழுத்துங்க, கரெக்டாக சொன்னாங்க. அழுத்துனீங்கன்னா லிஃப்ட் ஓப்பன் ஆகும். 8 மணிக்கு வந்தீங்கன்னா இந்த லிஃப்ட் கிடைக்க கூட ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி ஃபிசியோதெரப்பி வந்து 5th floor and 4th floorல பாதி இருக்கு. இப்போ மேலே போகுது லிஃப்ட்டு. ஆக்சுவலி 5th floor தான் வந்து ஃபிசியோதெரப்பி டிபார்ட்மெண்ட். இதுதான் 5th floor SRM காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. இன்னும் வந்து ஓப்பன் பண்ணல. எங்கள் கிளாஸ் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. இது ஃபுல்லாக ஃபிசியோதெரப்பி டிபார்ட்மெண்ட் தான். கீழே கொஞ்சம் கிளாஸஸ் இருக்குது. ஐ மீன் கேலரி ஹால், பெரிய பெரிய கிளாஸ் ரூம்ஸ் கீழே இருக்குது. ஏன்னா நாங்கள் இப்போ ஃபைனல் இயர் படிக்கிறதுனால எங்களுக்கு பெரிய கிளாஸ் ரூம் கொடுத்துருக்காங்க. எங்கள் கிளாஸ் ரூமை காட்டுறோம். ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபிசியோதெரப்பி டிபார்ட்மெண்ட். ஆக்சுவலி இது வந்து நியூ பில்டிங் சொல்லுவாங்க, இப்போ தான் கட்டினாங்க. நாங்கள் இருக்கிறது ஓல்டு பில்டிங் தான். நியூ பில்டிங்கில் MBBS அப்புறம் வந்து பப்ளிக் ஸ்கூல் இதெல்லாம் வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, ஸ்கூல் ஆஃப் பப்ளிக் ஹெல்த். இதே மேலே போனால் பப்ளிக் ஹெல்த்துக்கு போயிடலாம். இந்த காலேஜை பற்றி சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். டைம் இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. பிகாஸ் நம்ம வந்து உள்ளே வரப்போ வெல்கம் பண்ணுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சுருப்பாங்க. இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தா சூப்பராக இருக்கும். இங்கே வந்து நோட்டீஸ் போர்டு வச்சுருப்பாங்க, காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. அதெல்லாம் எங்கள் டீச்சர்ஸோட ஸ்டாஃப் ரூம். அப்படியே இப்படி பார்த்தா எங்களோட கிளாஸ் ரூம். இங்கே அங்கங்கே ட்ரெஸ் கோட் வேறு இருக்குது பாருங்கள். இப்படி தான் வரணும், இப்படிலாம் இருக்கணுன்ற ட்ரெஸ் கோட்ஸ்லாம் இருக்குது. மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் எப்படின்னு தெரியாது, ஆனால் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ட்ரெஸ் கோட் அவசியம். இங்கேருந்து பார்த்தா வியூ சூப்பராக இருக்கும். அது பார்த்திங்கன்னா OT டிபார்ட்மெண்ட். கஷ்டப்பட்டு லிஃப்ட் ஏறி நாங்கள் 5th floor இருந்திருக்கோம், 4th floor இருந்திருக்கோம். ரித்திகா நீங்கள் சொல்லுங்கள் சார். ஸோ எங்கள் கிளாஸ் ரூமுக்கு நாங்கள் வந்தாச்சு. இதுதான், அதுவும் ஓப்பன் பண்ணல. மணி பார்த்தீங்கன்னா 7:45 ஆக போகுது. கிளாஸ் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆனால் 8னா கரெக்டாக 8க்கு கிளாஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அது எப்படின்னு தான் தெரியாது. 8க்குலாம் அட்டண்டன்ஸும் எடுத்துருவாங்க. ஆப்சென்ட்னா ஆப்சென்ட் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் SRMல இருக்குது. ஸோ கிளாஸை திறந்துட்டதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாய்.